தட்டு தடுமாறி இந்த உலகத்திலே வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த பெயர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆகிவிட்டது. எந்த அளவுக்கு உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நானும் இந்த உலகத்தில் இருக்கும் வரை கர்த்தருக்கு சுத்தமானால் இந்த ஆனந்த பெயர் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை கேட்பவர்கள் நீங்கள் அனுபவிக்கும்படியாக இந்த ஆவிக்குரிய வாழ்வை அழைக்கப்படுகிறீர்கள். முதல் அழைப்பு இந்த உலகத்திலே இந்த ஊழியத்துக்கு அழைப்பு, அப்புறம் தீர்க்கதரிச அழைப்பு, அந்த அழைப்பு இந்த அளவு கிடையாது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்வை வாழ்ந்து காட்டுகிற அழைப்பு, அதுதான் முதல் அழைப்பு. அதுக்கு பின்பாகத்தான் பின்பு எல்லாமே. ஆமா, அதுக்கு பின்பாகத்தான் எல்லாமே. இந்த அழைப்பை பற்றி அநேகர் பேசுவதில்லை. ரைட். இந்த அழைப்புக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்க கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த நாளினுடைய தலைப்புக்கு முன்பாக நாம் ஒரு ஜெபத்தை செய்து ஆண்டவருக்கு முன்பாக செல்வோம். அன்புடைய சுவாமி, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. உலகத்தை பணத்தை பற்றியும் ஆண்டவரே பேசிக் கொண்டிருந்த வாய் கர்த்தருடைய வாயாக மாறியதற்காக நன்றி. இந்த நாள்ல நீர் என் வாயிலை வைக்கிற வார்த்தைகள் அருமையானவர்களுக்கு ஆசீர்வாதமாக உதவி செய்யும், எனக்கும் ஆசீர்வாதமாக உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை கேளும், நீர் மகிமைப்படும். எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் உள்ளங்களில் பேசும்படியாக உதவி செய்யும். பேசியபடி வாழ்வது முக்கிய அழைப்பு என்பதை நாங்கள் இந்த நாளில் நாங்கள் யோசித்தோம், சிந்தித்தோம். செயல்பட உதவி செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, நீங்கள் எந்த ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள்? பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களா, இல்லை வேறே ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களா? நாம் ஆலயத்துக்கு செல்லலாம், பாட்டு பாடலாம், உபவாச ஜெபம் இருக்கலாம், வேதத்தை எடுத்துக்கொண்டு பல கூட்டங்களுக்கு செல்லலாம், ஜெபிக்கலாம், காணிக்கையும் வழங்கலாம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மார்தட்டி கொண்டு இந்த உலகத்திலே இருக்கலாம். ஆனால் நாம் எந்த ஆவியினால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கோம்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலை நாம் வேதத்தின் மூலமாக ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்ன ஆண்டவர். எப்படி வேணாலும் பொய் பேசலாம், ஏமாத்தலாம், திருடலாம், எவ்வளோ மிகப்பெரிய ஒரு காணிக்கையை கொண்டு வந்து உண்டியலை போடுங்கள் என்று சொல்லி திருப்பதியில ஒரு பெரிய உண்டியல் வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இன்றைக்கு கிறிஸ்துவ சபைகளும் இருக்கு. 6 நாட்களில் நீங்கள் திருடலாம், ஏமாற்றலாம், தவறான வழியில் செல்லலாம். ஒரு ஆண் தவறான வழியில் செல்லலாம், ஒரு பெண் தவறான வழியில் செல்லலாம், என்னால் இருக்கலாம். ஆனால் ஆலயத்துக்கு அவர்கள் காணிக்கையை ஒரு குறிப்பிட்ட தொகையுடன் இருந்தால் அவர்களுக்கு எப்பொழுதும் மதி. ரொம்ப வேதனையுடன் நான் பேசுகிறேன். எடுத்தவுடனே ஒரு வேதனை. பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட வழிநடத்தலை தரமாட்டார். பரிசுத்தமாக வாழ்வதே பரிசுத்த ஆவியானவரின் வேலை. ஆமா, நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருப்பார். இல்லை என்றால் இருக்க மாட்டார். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்கள் எண்ணம், சிந்தனை, செயல், வாழ்க்கை முறைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துவதாக அர்த்தம். இல்லை என்றால் நீங்கள் வேறே ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் என்று அர்த்தம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, கொர்நேலியு வீட்டுல பேதுரு பிரசங்கம் பண்றார்.
அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 44 வசனம். கர்த்தருடைய வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைய சபைகளில் இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி போல வருகிற அசுத்த ஆவி, பேட் ஸ்பிரிட், வேறே ஆவி. நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் அன்பான. பக்கத்துல ஒரு சர்ச்சுக்கு நான் குடும்பத்தோடு செல்லும் பொழுது அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். திடீரென்று அந்த அம்மா எந்திரிச்சு கை தட்டும், கொஞ்சம் சத்தமும் போடும். இது எந்த ஆவி? பரிசுத்த ஆவி இல்லை. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது அங்கே ஆள் நடமாட்டம் இருக்கவே கூடாது. நிறைய சபைகளில் அப்படியா அவங்கவுங்க வருவாங்க போவாங்க, என்ன ஒரு சத்தம் மாதிரி தான் இன்னைக்கு ஆயிப்போச்சு. ஒருத்தன் மொபைல் பார்த்துட்டு இருப்பான், ஆமா, ஒருத்தன் வருவான், ஒருத்தன் போவான். கட்டுப்பாடற்ற நிலை. பரிசுத்த ஆவியினால் இன்றைய சபைகள் நடத்தப்படுவதில்லை என்றுதான் அர்த்தம். பண்றதுக்கு முன்னால உங்கள் மொபைல்களையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க, இல்லை சைலன்ஸ்ல ஓட்டு வைங்கன்னு சொல்லி அவர் சொல்லவே மாட்டார். ஏன்னா யார் அதிகமா தவறான ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் அதிகமாக காணிக்கை கொடுப்பவர்கள். என்ன பண்ணுவார் அந்த போதகர்? திங்க் பண்ணி பாருங்க. காணிக்கை அதிகமாக கொடுத்தால் அந்த சபையிலே முக்கிய இடத்தை வகிக்கலாம். ரைட். கொர்நேலி வீட்டிலே பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கினார். இந்த பரிசுத்த ஆவியான இறங்கும் பொழுது அவன் இருதயத்திலே குத்தப்படுவான், தன் பாவத்தை உணர்வான். எங்கே நான் மன்னிக்க முடியாமல் இருக்கிறேன், எங்கே நான் கர்த்தருக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எங்கே தவறான வழியில் சென்று கொண்டிருக்கேன் என்பதை உணர்த்தப்படுவான். அவன் ஆவியிலே உணர்த்தப்பட்டு அப்படியே அழுவான். நான் அழுதுருக்கேன். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது அங்க அழுகை வரும். சாதாரணமான அழுகை இல்லைங்க, அது ஆக்சுவலா உருக்கமான கண்ணீர். அதை நினைத்து கர்த்தருக்கு விரோதமான ஒன்றை நான் செய்து விட்டேனே, கர்த்தரை புண்படுத்தி விட்டேனே என்று சொல்லி அந்த வைராக்கியமான பரிசுத்த ஆவியானவர் உள்ளே கிரியை செய்யும் பொழுது நம்ம அப்படியே வேறு விதமாக ஆகும். அது சொல்ல முடியாத அனுபவம். அது சாதாரணமா வாயில சொல்ல முடியாது. அது உணர்தல் அவங்களுக்குள்ள. அப்படிப்பட்ட உணர்தல் உங்களுக்குள்ள இருக்கிறதா? எனக்குள்ளாக அவ்வப்போது இருக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. ரைட். இந்த அசுத்த ஆவி என்ன பண்ண அப்படின்னா பலரை ஆட வைக்கும். டைட்டா ஜீன்ஸ் போட்டு டைட்டா ட்ரெஸ் போட்டு ஆட வைக்கும். ரொம்ப வேதனையுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமா, உள்ள வைக்கும், கைதட்ட வைக்கும். இந்த ஆவியினால் நடத்தப்படுபவர்கள் மேலே வேண்டுமானால் வெள்ளை போகலாம், உள்ளே வெண்மையாக இருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே சந்தோஷம் உண்டு, அங்கே சமாதானம் உண்டு, அங்கே ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிறார். அப்போஸ்தலர் 8 5 6 7 இங்கே அப்போஸ்தலர் 8 5 6 7. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவனுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப என்ன, கிறிஸ்துவை குறித்து அவன் பிரசங்கித்தான். அப்ப என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற ஜனங்கள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த கவனித்தல் மூலமாக, கிறிஸ்துவை குறித்து பேச்சை கவனித்தது மூலமாக அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு வெளியே போட்டான்.
அவர்களை விட்டு புறப்பட்டது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க. பொதுமைங்க உண்மையாக சொல்றாங்க. ஆண்டவர்கிட்ட செல்லாம ஆண்டவர் என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தீர்க்கதரிசிகள் என்னிடத்தில் வாருங்கள், நான் ஒரு பொய் தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிறேன். 1ஆம் தேதி காலையில வந்து எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் பொய் அது காட்டிக்கிறான் தெரியுங்களா? நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப எப்படிப்பட்ட சபைகள் நமது தமிழ்நாட்டில் இருக்கிறது? நாம் பின்பற்றுவது சபைகளையா, ஒரு மனிதனுடைய பேச்சையா, இல்லை வேதத்தையா, கிறிஸ்துவையா? யோசித்து பாருங்க. நீங்க உண்மையாகவே கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுகிறானால் உங்கள் ஆவி விடுதலையான ஆவியாக இருக்கும். அது மன்னிக்கும் ஆவியாக இருக்கும். பிறரை மன்னிக்கும் ஆவியாக இருக்கும். ஒருவரை ஆசீர்வதிக்கும் ஆவியாக இருக்கும். அன்பான அது விடுதலையின் ஆவி. சாதாரண விடுதலை இல்லை, அது மிகப்பெரிய விடுதலை. அந்த விடுதலையை நாம் அனுபவிக்கணும். ஆதாம் திருமணத்துக்கு முன்பு தேவ ஆவியினால் நடத்தப்பட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதியா 3ஆம் அதிகாரம் 2-3 பாருங்க. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டது. தேவனால் அவன் வந்து உயிர்ப்பிக்கப்பட்டு மண்ணினால் செய்யப்பட்டு தன்னுடைய அவனுடைய நாசியிலே தன்னுடைய ஆவியை ஊதி அவன் உயிர் பெற்றான் என்றும், அவன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டான் என்றும், தேவனுடைய ஆசீர்வாதத்தால் வாழ்ந்தான் என்றும் சொல்லப்படுது. திருமணத்துக்கு பின்பு அவன் வேறே ஆவியினால் நடத்தப்பட்டான். அதனால்தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவன் விலக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. காயினின் ஆவி அது அசுத்த ஆவி. தன் சொந்த சகோதரனை மன்னிக்க முடியாத ஆவி, பொறாமைப்படுகிற ஆவி, எரிச்சல் படுகிற ஆவி, பகை விரோதம் நிறைந்த ஆவி, கொலை செய்கிற ஆவி. காயினின் ஆவி உங்களிடத்தில் உள்ளதா? தர்மியான நாள்ல சிந்திப்போம். பகை இருந்தால் அது அசுத்தாவி, எரிச்சல் இருந்தால் அது அசுத்தாவி, மன்னிக்க முடியாத ஆவி இருந்தால் அது கண்டிப்பாக தேவனுடைய ஆவி அல்ல. யோசேப்பு வாழ்க்கையிலே, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு வாழ்க்கையிலே மோசையை போல அதிசயங்கள் செய்தவன் அல்ல. அற்புதங்கள் அவன் வாழ்க்கையில் நடக்கவில்லை. ஆனால் அவன் வாழ்க்கையே அற்புதம். அவனை நடத்தியது தேவனுடைய ஆவி. ஆதியாகமம் 41:38 என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொரு உண்டோ? இதே வாய்தான் தன் மனைவியின் பேச்சை கேட்டு குற்றவாளியாக இந்த யோசேப்பை பேசினான். அன்பானவர்களே, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்ட யோசேப்பு தன் சகோதரர்களால் பயங்கரமாக துன்பப்படுத்தப்பட்டவன். சாதாரண துன்பம் இல்லை, எலும்பு குழியில் போடப்பட்டவன். இஸ்மவேலருக்கு விற்கப்பட்டான் அவன். ஆம் அன்பானவர்களே, கொடுமை அனுபவித்தான், சாதாரணம் கிடையாது. ஆனால் அவன் அவர்களை மன்னித்தான், அவர்களை காப்பாற்றினான் என்று சொல்லி ஆதியாக 50ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த சகோதரருடைய பிள்ளைகளையும் சகோதரர்களையும் அவருடைய மனைவிகளையும் அவன் காப்பாற்றினான். அப்ப எப்படிப்பட்ட ஆவி யோசிச்சு பாருங்க. தேவனுடைய ஆவி அவனை நடத்தி. அவன் மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி லெவல் இருக்கிறான். நம்ம ஜனாதிபதி லெவல்ல போனா யாரை நம்ம கண்டுக்குவோம், யாரு கண்டுக்க மாட்டேன்னு சொல்லி நம்மளே முடிவு செய்யலாம். கொஞ்சம் உயர்வுக்கு வந்தா போதும், யாரும் கண்டுக்க தெரியாது. உலக மனிதனை விட மோசமாக இருக்கிறார்கள் என்பார்கள். பல இடத்துல ஒரு பையன் இருக்கிறான், நான் முதலே சொல்லிடுறேன் உங்களுக்கு, சாக கிடந்தான்.
என்னுடைய திருமணத்துக்கு என் மாமியார் மாமனார் கொடுத்த அந்த மெத்தையை நான் கொண்டு போய் கொடுத்தேன். அவன் வந்து முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு அங்கே கிடந்தான். ஆனா முதுகெல்லாம் ஒரே குத்துனா ஒரு பெட் இருந்தா பரவாயில்ல. அப்ப என் மனைவி ஊருக்கு போயிருந்தாங்க. அப்ப ஒரு பெட் வந்து சூட்டி வச்சிருந்தனால அப்ப எனக்கு தெரியல, அது வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு என் மாமனார் மாமியார் கொடுத்ததுன்னு தெரியல. அதை நான் கொண்டு போய் கொடுத்தேன் அவனுக்கு. இன்று அவன் பேசுறதே இல்லை. அவனை நாங்கள் நேசித்தோம், அவனுக்காக ஜெபம் செய்தோம். நானும் என் மனைவியும் சென்று அவனை நேசித்தோம். சாதாரணமா கிடையாது. சத்தியத்தை சொன்னோம், சத்தியம் அவனை விடுதலையாக்கியது. இப்பொழுது அவன் பல இடத்துல இருக்கிறான். ஆனா என்னை பற்றி சொல்லுவான், அவன் ஏதாவது சொல்லுவானா, ஏதாவது பார்த்துட்டே போனவா 2 மாசம் முன்னால கொண்டாடினானா அவங்க பிள்ளைக்கு. அப்போ என்னை பற்றி சொன்னானா, ஆனா என்கிட்ட பேசவே மாட்டான். எந்த ஆவி அவனை வழிநடத்தி கொண்டிருக்கிறது? நன்றி இல்லாத ஆவி. என்ன ஆவி? பரிசுத்த ஆவி அல்ல, வேறே ஆவி. தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிற ஆவிதான் பரிசுத்த ஆவி. எனக்கு தீமை செய்தான் என்னுடைய தம்பி, ஆனால் அவனுக்கு நன்மை செய்தேன். எனக்கு தீமை செய்தால் என் தங்கை, அவளுக்கு நான் நன்மையே செய்வேன். இனியும் செய்வேன், இனியும் செய்வேன், செய்தேன், செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க லிங்க் இல்லை, கான்டாக்ட் இல்லை. இனியும் செய்வேன், அதற்காக நான் ஜெபம் செய்கிறேன், தினமும் ஜெபம் செய்கிறேன். நான் வளர்ந்த சபையாருக்கு நான் ஒன்றும் துரோகம் செய்யவே இல்லை. நான் வளர்ந்த சபையில நான் ஒரு சாட்சியாக வாழ்ந்தேன். அவனுக்கு ஒன்றும் துரோகம் செய்யவே இல்லை. பிடிக்கல, ஐயா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கு பின்பாக அவர்களும் வந்து கூப்பிடல. அப்புறம் நாங்களும் ஜெபித்தோம். அப்புறம் சகரியா போனோன்னு சொல்லி போட்டு ஒரு சர்ச்சுக்கு போனோம், அங்கேயும் தெரியல. அப்புறம் நாங்க செய்ய போய் அப்படியே செட்டில் ஆகிட்டோம். இன்று நாங்கள் சபைகளை நாங்கள் நாங்கள் வழிகளாக நாங்கள் வைக்கவில்லை, கர்த்தரை நாங்கள் வழிகளாக வைத்து விட்டோம். எந்த சபையும் முன்மாதிரியாக இல்லை. ரைட், ஓகே, பரவாயில்ல. ஆனா இந்த சபையார் என்ன பண்ணாங்க, பிடிக்கல, வெளியே வந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த போதகர் என்னை பின்வாங்கி போனவனாகவும் என்னிடத்தில் யாரும் பேசக்கூடாது என்று சொல்லி பிரசங்கம் செய்தார், அநேகரை கண்டித்தார். அப்ப என்ன ஆவி நடத்துது அவங்கள? அந்த போதகர் எந்த ஆவி நடத்துது யோசிச்சு பாருங்க. நான் அவரை வந்து ஒரு தடவை பார்க்க போனேன். நான் வந்து எதையும் மனசுல வைக்கவே மாட்டேன், என்னை வழிநடத்தியவர் ஆண்டவருக்குள்ளாக. அப்ப நான் அவர் அப்பா மாதிரி பார்க்க போனேன் நான். அப்ப அவரு சரியா பேசவே இல்லைங்க. வீட்டுக்கு வந்தவரை எதிரியாக இருந்தாலும் நேசிக்க வேண்டும் என்று தமிழ் பண்பாடு சொல்லுகிறது. ஆனா அதை விட வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு சகோதரன் நம்மை காண வந்தார், எவ்வளவு பெரிய எக்ஸாம். அந்த காணாமல் போன குமாரன் திரும்பி வந்த பொழுது அந்த தகப்பன் பட்ட சந்தோஷம் சாதாரண சந்தோஷமே இல்லைங்க. அப்ப நான் சபை விட்டு வெளியே சென்று நான் சாட்சியாக வாழ்ந்துதான் பின்வாங்கி போகல. நான் சாட்சியாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்பொழுது நான் போய் பார்க்கும், இப்ப அவங்க இறந்துட்டாங்க எக்ஸாம் வந்து. இப்ப போய் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு மாதிரியாக பார்க்கலாம். அவர்கள் எந்த ஆவியை பற்றி இருக்கிறார்கள் திங்க் பண்ணி பாருங்க. அந்த போதகர்கள் மட்டும் இல்லை, நிறைய போதகர். அன்பானவர்களே, ஏறி ஒரு கர்த்தருடைய ஊழியன் தான். ஆனால் அவருடைய பிள்ளைகள் தன்னுடைய ஆலயத்துக்கு வருகிற பெண்களுடன் தவறான சவகாசம் வைத்திருந்தார். ஏலி தேவனுடைய ஊழியன், ஆனால் அவருடைய பிள்ளைகள் அசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார். நான் அநேகர் ஊழியக்காரராக இருக்கலாம், ஆனால் அவருடைய பிள்ளைகள் தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்கிறார். இது அது உதாரணமாக இதை சொல்லுகிறேன். நான் நன்றாகத்தான் ஒரு சில நடந்து கொண்டிருக்கலாம், எல்லாரையும் சொல்லவே இல்லை. சர்ச்சுக்கு போற பெண்களுடன் ஆண்கள் பேசக்கூடாது, அது கட்டுப்பாடற்ற ஒரு நிலை.
இது எந்த சத்துல இருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்க. நாங்கள் ஆலயத்துக்கு செல்லும் போது இன்றும் கூட பெண்களை நாங்கள் ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு ஆவி என்னை ஆட்கொள்கிறது, என்னை நடத்துகிறது, என்னை வாழ வைக்கிறது. கத்திக்கு போகிற பெண்களுடன் ஆண்கள் தவறாக பழகுவதும், பெண்கள் ஆண்களுடன் தவறாக பழகுவதும் அது தேவனுக்கு விரோதமான ஆவி. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 24, 25. இங்க ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார்? பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதினார். அவன் சோராவுக்கும் எஸ்தோவலுக்கும் நடுவில் தான் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். ரொம்ப சந்தோஷம். ஆமா, அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார், அவனை நடத்துகிறார் என்றுதான் அர்த்தம். ஆனா அடுத்த அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அவன் ஒரு பெண்ணுடன் தவறான நட்பை வைத்திருக்கிறான். ஒண்ணு ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லைங்க. அப்ப நம்ம வந்து நல்ல ஆவியில தான் இருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது ஒரு தவறான ஆவி நம்மை வழிநடத்த வருகிறது. அதுக்கு நாம் இடம் கொடுத்தால், அவங்க அப்பா அம்மா இந்த பெண்ணு வேண்டான்னு சொல்றாங்க, இவளுக்கு என் கண்ணுக்கு பிடித்தவள் என்று சொல்லுகிறான். முடிஞ்சு போச்சு அன்பான. கர்த்தருடைய ஆவியானவர் இவனை ஏவுகிறார் என்று சொல்லி வேதம் இந்த அதிகாரம் சொல்லுது. ஆனா அடுத்த அதிகாரத்துல தவறான வழியில் செல்லுகிறான். பேட் ஸ்பிரிட் அவனை ஆட்கொள்வது. அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் பெண்களை தவறாக பார்க்க விடமாட்டார். பெண்கள் ஆண்களை தவறாக பார்க்க விடமாட்டார். சிந்தனை செய்ய விடமாட்டார். கற்பனை செய்ய விடமாட்டார். முழுவதும் கட்டுப்பாடுடன் ஒரு வாழ்க்கையை வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஒரு கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. பரிசுத்த எக்ஸாம் வந்து சர்ச்சுக்கு போற பெண்ணு தானுங்க. சென்னையில ஒரு பொண்ணை பத்தி நான் கேள்விப்பட்டேன். என் நண்பர் சொன்னார், சர்ச்சுக்கு போற பொண்ணு தானுங்க, ஆவியில நிறைஞ்ச பொண்ணு தானுங்க. ஆனா தன்னுடைய ஆபீஸ்ல ஆண்டவரை அறியாத ஒரு பையனை காதல் செய்கிறார். அப்ப எந்த ஆவி அவளை ஆட்கொள்கிறது? திங்க் பண்ணி பாருங்க. உங்களை எந்த ஆவி ஆட்கொள்கிறது? எந்த ஆவி நடத்தப்படுகிறது? எந்த ஆவியினால் நீங்க நடத்தப்படுகிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் எந்த ஆவியினால் நீங்க நடத்தப்படுகிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் காதல் செய்ய விடமாட்டார், பொய் சொல்ல விடமாட்டார். இன்னைக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு சர்ச்சில் மெம்பர். சரி, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், CSI இம்மானுவேல் சர்ச்சில் மெம்பர். ஆமா, ஒரு 3 வருஷம் நான் வந்து எக்ஸாம் வந்து சந்தா கட்டவே இல்லைங்க. நான் அப்படியே விட்டுட்டேன். எக்ஸாம் வந்து தப்பு தான், நான் ஓப்பனாக பேசுறேன். ஏன்னா என்னை பற்றி நான் பேசுவது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு வந்து கொஞ்ச நாளாக ஒரு 6000 ரூபாய் ஆகிப்போச்சு. 50 ரூபா ஒரு சந்தா, ஒரு மாத சந்தா. அப்போ என்னுடைய மனைவிக்கு 50, என்னுடைய பிள்ளைக்கு 50, அப்போ 350, 150. அப்போ கிட்டத்தட்ட எனக்குலாம் வந்து 3 வருஷம் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 6000 ரூபாய் நான் வந்து செலுத்த வேண்டும். இதுக்காக நான் ரொம்ப நாள் ஜெபித்தேன். ஆண்டவரே, 6000 ரூபாய் நான் வந்து எப்படி நான் போய் வந்து இது பண்ணுறது, எனக்கு நீங்கள் தான் வழிகாட்டுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு 5,000 rupees எனக்கு வந்து நேற்று முந்தினம் ஒரு ப்ராஃபிட்டாக வந்தது. திடீரென்று எனக்கு வந்தது. அப்போ கூட ஒரு 1000 ரூபாய் போட்டு நான் எடுத்து செல்றேன் அன்பானது. அப்போ போகும்போது எனக்கு ஒரு நிழல் வந்தது. எப்படியே எல்லாம் நான் உடம்பு சொல்லின்னு சொல்லிக்கலாமா, எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பல வேறுபட்ட கருத்துக்கள் என்னுடைய மைண்ட் ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா அங்கே போய் சொல்லணுமில்ல, 3 வருஷம் நான் வந்து பந்தா கட்டினா கண்டிப்பாக கேட்பாங்க அவங்க. அப்போ நான் போய் உட்கார்ந்து நான் அவங்க கேட்பதற்கு முன்பாகவே ஒரு தவறு நடந்து விட்டது ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், இதை சரி செய்து கொடுங்கள் என்று சொல்லி சொல்வதற்காக நான் போனேன். இன்னைக்கு ஆபீஸ் லீவ், அது நான் நாளைக்கு செய்ய போறேன். அப்ப எந்த ஆவி என்னை ஆட்கொள்ளுகிறது?
ஒரு தவறான ஆவியும் எனக்குள் இருக்கிறது, எனக்குள் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். ரெண்டும் போராடுது. தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்கலாமா, இந்த உண்மையை சொல்லி என்ன பண்ணலாம்? நாளை ஒரு பக்கம் ஸ்டால் எனக்கு கிடைக்க போகிறது. இது உறுதியல்ல 50% வச்சுக்கீங்க. அப்போ அந்த ஸ்டால் கொடுப்பவர்கள் இலவசமாக கொடுப்பவர்கள். சரி, அப்போ அங்கே வருபவர்கள் நல்லா ஹைஃபையா வருவாங்க, நல்லா எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ரைட், நாங்கள் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக அங்கே சென்று பல தடவை அலைந்து அங்கே ஸ்டால் கிடைக்கிறது. ஆனால் நாளைக்கு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க. அங்கே ஸ்டால் போடுகிறவர்கள் சொந்த தயாரிப்பாளர்கள். ஒரு செருப்புனா அவங்க தயாரிப்பாளர்கள், ஒரு கூடைனா அவங்க தயாரிப்பாளர்கள், அவர்களுக்கு தான் அங்கே இடம். தயாரிப்பாளர்களுடைய விற்பனை அங்கே அஸ்ஸாம், அப்புறம் பல இடங்களிலிருந்து, இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து அங்கே வருவார்கள். அப்போ அந்த பகுதிக்கு நானும் சென்று நாளைக்கு ஸ்டால் கேட்க போறேன். அப்போ அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் தயாரிப்பாளரா? கண்டிப்பா கேட்பாங்க. ஆமா. அப்ப நான் என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். ஸ்டால் கிடைக்க வேண்டும் என்றால் ஆமாங்க சொல்லலாம். அந்த ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? உண்மையை சொல்லு. எல்லாம் அவுட் சோர்ஸ் தானுங்க, ஆனா பார்வையற்றவர்களுக்கு நான் வேலை கொடுக்குறேன். இதுதாங்க மற்றவங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப எந்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிறேன்? சிம்பிளி பாருங்க, பொய் சொல்லி நான் சம்பாதிப்பதற்காக ஒரு தவறான வழியினால் நடத்தப்படலாம். ஆனால் சின்ன காரியம் தாங்க இது, பெரிய காரியம் இல்லை. கர்த்தருடைய பார்வையில் இது மிகப்பெரிய ஒரு சின்னதோ பெருசோ ஆண்டவர் பார்வையில தப்பு தான். ரைட். பரிசுத்த ஆவியானவர் பொய் சொல்ல விட மாட்டார், உண்மை பேச அனுமதிப்பார், தைரியத்தை கொடுப்பார், எரிச்சல் பட விட மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க. காயினை போல அவங்க இருதயத்தில் பகை இருக்காது, கசப்பு இருக்காது, விரோதம் இருக்காது, பேசாத ஆவி இருக்காது. கசப்பை வைத்திருக்க அனுமதிக்க மாட்டார், எல்லோரையும் மன்னிக்கிற ஆவியை பெற்றிருப்பார். அவர் ஒருவர் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படும் பொழுது எல்லோரையும் மன்னிப்பார். அதுதான் உண்மையான பரிசுத்த ஆவி. அவர் மத்தேயு 5:44 ஞாபகப்படுத்துவார். நான் இந்த செய்தி எழுதும் பொழுது எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் வேதம் படிப்பதுண்டு, கொஞ்சம் இணை வசனங்களை படித்து நான் மெடிடேட் பண்ணுவதுண்டு. அப்ப இந்த செய்தி எழுதும் பொழுது தலைப்பையும் அவரே கொடுப்பார், அந்த தலைப்புக்கு ஏற்ற செய்தியும் அவரே தருவார். இங்கெங்கே வசனம் இருக்கு, இதை எடுத்து பாருன்னு சொல்லி நான் வசனத்தை சரியாக இந்த வசனம் இப்படி 1 Corinthians 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அப்படி எனக்கு ரொம்ப டீப்பா எனக்கு முடியலினாலும் வசனத்தை ஞாபகப்படுத்துவார். அப்புறம் அதை நான் கூகுள்ல போட்டு பார்த்து அந்த எந்த வசனம் கண்டுபிடிச்சு எழுதிடுவார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டுமே வேதத்துல எங்கே வசனம் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த வசனத்தை முதல்ல படிச்சிருக்கணும், முதல்ல பிரசங்கத்து மூலமா கேட்டிருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, இந்த பிரசங்கத்தை கேட்டு அப்படியே போயிட மாட்டார். ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இயங்கும் பொழுது அந்த பிரசங்கத்தை கேட்ட பின்பு அவன் தனியாக போய் ஜெபிப்பான். இந்த பிரசங்கத்தின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக, ஆண்டவரே என்ன கற்றுக் கொடுக்கிறேன், நான் எங்கே தவறி இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உணர்த்துவார். அப்போ அங்க நம்மளுடைய எண்ணங்களை தவறு இருந்தா, அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில தவறு இருந்தா அதெல்லாம் உணர்த்துவார். அந்த உணர்வுகளை நாம் என்ன பண்ணணும்? உடனே எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். உரியவரிடம் நாம் என்ன பண்ணணும்? அதை சரி செய்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் செய்யற வேலைங்க. மத்திய 5:44 சொல்லப்படுது பாருங்க. அருமையான ஒரு வசனம். இதை மனப்பாடம் செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் நண்பர்களை நேசியுங்கள் சொன்னீங்க. திருவிருந்தில் எத்தனையோ பேர் இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் பேசுறது இல்லை. ஆனா திருவிருந்து எடுத்துக்கிறாங்கப்பா. கர்த்தரோட ஐக்கியம் கொள்றானா,
பக்கத்துல இருக்கிற மனுஷனோட ஐக்கியம் கொள்ள கர்த்தரோட ஐக்கியம் கொள்றானா, சுட்டு தள்ளணுங்க. AK-47 வச்சு சுட்டு தள்ளணும். நான் வந்து தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. உண்மையாகவே கர்த்தர் வேதனைப்படுகிறார். கர்த்தரை மறுபடியுமாக சிலுவையில் அறையில் வேற ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருடைய மனதை துன்பப்படுத்துவீர்கள். ஓகே, நீங்கள் செய்கிற தவறு நிமித்தமாக உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இல்லைங்க, எவ்வளவு பெரிய வார்த்தைங்க. இதெல்லாம் முடியுமா? உண்மை முடியும். மனம் திரும்பி ரசிக்கப்பட்டு உண்மையாகவே தேவனுடைய ஐக்கியத்தில் நீங்கள் இருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தும் பேரில் இதெல்லாம் முடியும். நன்னால முடியாதுங்க. தேவனுடைய ஆளுகைக்குள் நான் வாழும் பொழுது அவர் என்னை நடத்துவார். அதுதாங்க ஆசீர்வாதம். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். வீடு கட்டுறதும், கார் வாங்குறதும், இடம் வாங்குறதும் அதெல்லாம் ரெண்டாவது மூணாவது. அதெல்லாம் இருக்கும், இல்லாம இருக்கும். அன்பானவர்களே, லாசர் ஒண்ணுமே வைக்கலைங்கவன், ஒண்ணுமே இல்லைங்கவன். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்திலே பெற்றுக் கொண்டான். கர்த்தருடைய தொடர்புல இருந்து அவன் எல்லாம் வந்து இது பண்ணவே இல்லை உலகத்தில் இருக்கும் பொழுது. அதனால் தான் அவன் மறிக்கும் பொழுது தேவ தூதர்கள் அவனுடைய ஆத்மாவை எடுக்கின்றார்கள் சொல்லி வேதம். உங்களை நிந்திக்கிறதற்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். தாவீது பத்சேபாவுடன் பாவம் செய்யும் பொழுது அவனை நடத்தியது அசுத்த ஆவி. அந்த பாவத்தை நாத்தான் விருப்பினால் உணர்த்தப்பட்ட பொழுது நான் பாவம் செய்வேன் என்று சொல்லி உணர்த்தப்பட்டு அங்கே சபையிலே சொன்னது பரிசுத்த ஆவியின் நிறைவு. இந்த பிரசங்கத்தை நான் வந்து போன 7 மணிக்கு பிரசங்கம் பண்ணேன். இந்த பிரசங்கம் முடிந்தவுடன் என்னுடைய நண்பர், அவரும் ஒரு ஊழியர், விருதுகள் இருக்கார், அவர் சாம். அது என்ன சொன்னா தெரியுமா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக கொஞ்சம் தவறான வழியில் சென்று விட்டார். அது என்ன சொன்னா தெரியுங்களா, 10 வருடத்துக்கு முன்பாக நான் அசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டேன், பின்பு என்னை மீட்டெடுத்தீர், இப்பொழுது என்னை நடத்துகிறேன் என்று சொல்லி அவர் வந்து தன்னுடைய ஜெபத்திலே சரி செய்தார். அன்பானவர், நானும் கொஞ்ச வருடங்களுக்கு முன்பாக தவறான ஆவியினால் ஏவப்பட்டு ஒரு 10 இழந்தேன் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது பரிசுத்த ஆவி அல்ல, அது மாம்சத்தின் ஆவி, அது அசுத்த ஆவி. ஏதோ அது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு ஆவி எனக்குள்ளாக, அது ஜென்ம சுவாபத்தின் ஒரு ஆவி. நாள்ல நம்ம எங்கே இருக்கிறோம்? அப்போஸ்தலர் 13:22 என்ன சொல்லப்படுது? அப்போஸ்தலர் இந்த தாவீது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு பாவம் செய்தேன் என்று சொன்ன அந்த அறிக்கை தேவனுடைய சந்நிதியில் எட்டியது. அப்போஸ்தலர் 13:22 பின்பு கர்த்தர் சவுலை தள்ளிவிட்டு தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகி தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அன்பானவர்களே, நம்மை கொடுத்து இப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? அன்பானவர்களே, திங்க் பண்ணி பாருங்க. ரோமர் 8:14 என்ன சொல்லப்படுதுன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய பிள்ளைகள். நீங்க படிச்சு பாருங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே. அந்த தேவனுடைய ஆவியானவர் வரும் பொழுது பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். யோவான் 14 சொல்றது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப கண்டிப்பார் மட்டுமல்ல, உணர்த்தவும் செய்வார். அப்ப உணர்வுகளை என்ன பண்ணணும்? நம்ம அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, வேற ஒண்ணுமே கிடையாது.
அன்பானது, நான் அந்த தவறான ஆவியினால் நடத்தப்பட்டு பணத்தை இழந்த போது பைத்தியக்காரனாக நான் அடைந்தேன். ஆனால் கர்த்தரை நான் பிடித்து கொண்டேன். கர்த்தருக்கு அழுதேன். ஆண்டவரே, ரோடெல்லாம் அழுதேன். நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். என்னை ஒரு தவறான ஆவி, திடீரென்று என்னை தவறான ஆவி என்னை ஆட்கொண்டது. அந்த பணத்தை கையில் வைத்துக் கொண்டு எதுவும் செய்திருக்க வேண்டும். தவறான ஒருவரிடம் கொண்டு போய் கொடுத்து விட்டேன். கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம், சும்மா வந்த பணம் இல்லை. 10 லட்சம் என்ன பண்ற சொல்லுங்க? 10 லட்சம் வந்து என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் செய்து விடுவேன். பெருமையான நாள்ல ஒரு தவறான ஆவி என்னை ஆட்கொண்டது. என்னை ஆட்கொண்டது. நான் ஊழியன் தான், நான் மறுபடியும் பிறந்தவன் தான், நான் ஊழியம் செய்கிறவன் தான், தர்மம் செய்கிறவன் தான், என் வாழ்க்கையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவன் தான். என்னை ஒரு தவறான ஆவி வழிநடத்தியது. அதை சுதாரிக்க என்னால் முடியவில்லை. இழந்த பின்புதான் நினைத்தேன், ஆண்டவரே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களா? இல்லை எந்த ஆவியினால் நடத்தப்படுகிறது? நீங்களே கண்டுபிடிங்க. கலாத்தியர் 6:7 என்ன சொல்லப்படுது? மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஒரு வேதனையுள்ள பதிவை நான் இங்கே சொல்லிவிட்டு இதை முடிக்கிறேன். என் செய்தி, இன்றைய அநேக திருமணங்கள், முக்கியமாக என்னுடைய நண்பர் சொன்ன சாம்வேல், அவருடைய மகளுக்கு திருமணமானது. அப்போ அவங்க வந்து சிஎஸ்ஐல வந்து ஐக்கியம் வச்சுட்டாங்க. ஐ மீன் வந்து இவங்க பையன் வந்து சிஎஸ்ஐ. ஓகே, அப்போ அவங்க வந்து நல்ல நேரம் பார்க்க வேண்டும், நல்ல நாள் பார்க்க வேண்டும் தான் சொன்னாங்க. அப்போ என்னுடைய நண்பர் அந்த குடும்பத்தாரிடம் போய், இப்படி சத்தியம் சொல்லுகிறது, நல்ல நாள் நல்ல நேரமெல்லாம் பார்க்கக்கூடாது, அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம் சொல்லி சத்தியத்தை எடுத்துனோம்னா அந்த அவங்க எல்லாம் வந்து எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. யமகண்டத்தில் தான் திருமணம் நடந்ததாக சொல்லப்பட்டது. 9லிருந்து 10 வரைக்கும், புதன்கிழமையா வெள்ளிக்கிழமையா கல்யாணம், சரி ஓகே. 9லிருந்து 10 வரைக்கும் நல்ல நேரங்க. ஆனா 10லிருந்து 11 மணி வரைக்கும் யமகண்டம். அந்த யமகண்டத்தில் தான் திருமணம் நடந்ததாக. அப்ப இது வந்து என்ன தெரியுது? சாத்தானுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்கப்பட்டது. இப்ப யார் இந்த திருமணத்தை யார் நடத்தி வைக்கிறார்? தேவனுடைய ஆவியானவர் நடத்தி வைக்கிறார். இன்றைய திருமணங்கள் அசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது. நல்ல நேரம் பார்த்து, நல்ல நாள் பார்த்து, ரொம்ப கேவலங்க. உண்மையிலேயே சொல்றதுக்கே எனக்கு வேதனையா இருக்குது. எதுக்கு இப்பெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வர்றாங்க எனக்கே தெரியும். இன்னொரு பயங்கரமான விஷயம் இருக்குது. அடக்க ஆராதனைகள், தேவனுக்கு விரோதமான அடக்க ஆராதனைகள் நடக்கணும். ரசிக்கே வரமாட்டானுங்க. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழவ, ரசிக்கப்படவே கிடையாது, செத்து போயிட்டான். உடனே சர்ச்சில் மெம்பர்னா அவனை படுக்க வச்சு அந்த அந்த உடலை நித்திய ஜீவனுக்கு ஒப்பு கொடுப்பாரு அந்த பாதிரியார், பணத்தை வாங்கி கொண்டு. தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படாத அடக்க ஆராதனைகள், அசுத்த ஆவியினால் பீடிக்கப்பட்ட அநேக பாதிரியார்கள் எங்கே நிற்பார்கள் என்று எனக்கு தெரியல. ஒரே ஒரு வசந்தப்படி நான் முடிக்கிறேன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது. சும்மா அங்கேயும் துவங்கலைங்க, நம்முடைய வீட்டிலே துவங்குகிறது. அதனால சிந்திப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். ஒரு மனிதனை பின்பற்றாதபடி, ஒரு சபையை பின்பற்றாதபடி, ஆண்டவரை பின்பற்றி பரிசுத்த ஆவியினால் அவருடைய ஆளுகைக்குள் நாம் நடந்து ஆண்டவருக்கு மகிமையை கொடுப்போம். நமது எண்ணங்கள் மூலமாக, சிந்தனைகள் மூலமாக, வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புடைய சுவாமி, தர்மையான நாளுக்காக நன்றி.
மறுபடியுமாக பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அப்படியாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து, அப்படி இல்லை என்றால் இந்த இரவே நாங்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு கதறி அழுது கர்த்தருடைய பிள்ளைகளாக மறுபடியும் ஒரு நாளை தொடர்ந்து கர்த்தர் உதவி செய்வார்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.